தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 22/2/2016 திங்கட்கிழமை மகம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், மாசி மகமும் இருக்கிறது, பௌர்ணமி நாளும் வந்திருக்கிறது. இன்றைக்கு கிரிவலம் வந்தால் கீர்த்தியை பெறலாம், மலைவலம் வந்தால் மகத்துவம் நமக்கு கிடைக்கும். மாசி மகம் என்பது மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் என்று சொல்வார்கள். பொதுவாக இந்த மாசி மாதத்திலே வருகிற மகத்திற்கு தனி பெருமை உண்டு. இந்த நாளிலே ஆலய வழிபாட்டை மேற்கொண்டவர்கள் அல்லல்கள் தீர்ந்து ஆனந்தம் பெறுவார்கள். அதனால்தான் இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற திருக்கோயில்கள் அனைத்திலும் கூட்டம் நிரம்பி வழியும். இன்றைக்கு பொதுவாகவே நாம் மலைவலம் வருவது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். எங்களுடைய பகுதியிலே, செட்டிநாட்டு பகுதியிலே 226வது மாதமாக என்னுடைய தலைமையில் செட்டிநாடு பௌர்ணமி கிரிவலம் இன்றைக்கு நடைபெறுகிறது. நாங்கள் பிள்ளையார்பட்டியில் தொடங்கி தபசுமலையிலே அந்த கிரிவலத்தை நிறைவு செய்வோம். அப்படி கிரிவலம் செய்கின்ற பொழுது கிரிவலம் வருகின்ற பக்தர்கள் எல்லாம் இன்றைக்கு நமச்சிவாய மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் 100 முறை சொல்லியதற்கு சமம். நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம், நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்துடும், இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள், இனிய வாழ்க்கை வந்து சேரும் கண்டுகொள்ளுங்கள் என்று பாடல் பாடிக்கொண்டு நாங்கள் வருவது வழக்கம். அப்படி மலைகளை சுற்றி வருகின்ற பொழுது ஞானிகளுடைய அருள் நமக்கு கிடைக்கின்றது, சித்தர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கின்றது. வானத்திலே உலவுபவர்கள் நம்மை ஆசீர்வதிப்பதாக ஒரு ஐதீகம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இப்படியெல்லாம் நாம் வழிபாடுகளை மேற்கொள்வது எதற்காக என்று சொன்னால், வாழ்க்கையில் பொருள் வளம் நமக்கு வேண்டும், அருள் வளமும் நமக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் வழிபாடுகளை மேற்கொள்கின்றோம். பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை என்பது வள்ளுவர் வாக்கு. அருளை பெறுவதற்கு நாம் மாலை நேரத்திலே சுற்றுகின்றோம். பொருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செல்வம் என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். அதாவது நாம் செலவழிக்கிற பணத்திற்கு பெயர் செல்வம். செல்வம் சேர்த்து வைத்திருக்கிறாயா என்று கேட்பார்கள். செல்வம் என்று ஏன் பெயர் சூட்டினார்கள் என்றால், அது ஒரு இடத்திலே தங்காது. செல்வம் செல்வம் என்று சென்று கொண்டே இருக்கும். அந்த செல்வத்தை தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்முடைய இல்லத்திலே அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒருத்தருக்கு பணம் கொடுக்கிறாரு. அப்படி பணம் கொடுக்கிற போது கூட பிறருக்கு பணம் கொடுக்கின்ற பொழுது அந்த ரூபாய் நோட்டினுடைய தலைப்பகுதி நம்முடைய பக்கமும் அதன் எதிர்ப்பகுதி கொடுத்து வாங்கிக் கொள்வோர் பக்கமும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த செல்வம் நம்மிடம் தங்கும். ஒருத்தர் வட்டி கடை வச்சிருக்காரு அல்லது பைனான்ஸ் பண்றாரு, கொடுத்த கடன் நமக்கு திரும்பலை, எல்லாம் அப்படி எப்படி நிக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அப்படி கொடுக்கிறவங்க ரூபாய் நோட்டு கொடுக்கிற பொழுது தலைப்பகுதி நம்ம பக்கத்திலையும் அதனுடைய எதிர்ப்பகுதி அந்த கொடுக்கிறவற்றையும் கொடுத்தோம் அப்படின்னா திரும்பி நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். அவர்களுக்கும் தொழில் நன்றாக வரும். வாங்கிக் கொள்பவர்களும் தொழில் வளர்ச்சிக்காக கடன் வாங்கி கொண்டு சென்றவர்கள் நன்றாக வளமாக இருக்கிறோம் என்று சொல்லி குறிப்பிட்டவுடன் கடனை திருப்பி கொடுத்து விடுவார்கள். எனவே இப்படியும் ஒரு சில ஐதீகங்கள் சில பகுதிகளிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இல்லத்திலே வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டிலே மகாலட்சுமியை ஸ்லோகம் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். இலக்குமிதான் நம்முடைய லட்சியத்தை நிறைவேற்றுபவள். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். அந்த இலக்குமியான் இலட்சியத்தை நிறைவேற்றுபவள் என்பதாலே அந்த இலக்குமி வழிபாடு வேணும். வீட்டில் மிகப்பெரிய படமாக பூஜை அறையிலே விஷ்ணுவோடு கூடிய இலக்குமி படம் வைத்திருக்க வேண்டும். அதிலே பணம் கொட்டுகிற இலக்குமியாக குடத்தில் வைத்து பணம் கொட்டும் இலக்குமி படம் இருக்கிறது. இன்னும் எத்தனையோ இலக்குமி இல்லத்திலே அடியெடுத்து வைக்கும் படம் கூட இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இல்லத்துக்குள் அடியெடுத்து வைக்கக்கூடிய வைபோகலட்சுமி மாதிரி படத்தை வைத்திருக்கிறார். வைத்த பின்னாலே அவருக்கு கான்ட்ராக்ட் தொழிலே அற்புதமான பலன் கிடைத்திருக்கிறது. பொதுவாக இப்படி இலக்குமி படத்தை வைத்து நாம் அதை பூஜிக்கின்ற பொழுது அதற்கென்று ஸ்லோகங்கள் சொல்ல வேண்டும். மகாலட்சுமிக்குரிய போற்றிகளை நாம் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். 8 வகை லட்சுமியும் இல்லத்தில் குடியேற வேண்டுமானால் அஷ்டலட்சுமி வருகை பதிகம் அன்றாடம் பாட வேண்டும். சில தெய்வங்களை போற்றி கொண்டாடலாம், சில தெய்வங்களை வருக வருக என்று சொல்ல வேண்டும். யானை இரு புறமும் நிற்கும் ஆரணங்கே உன்னை தொழுதால் காணும் ஒரு இன்பமெல்லாம் காதனியில் கிடைக்கும் என்பார். தேனிருக்கும் கவியுரை தேன் தேர்ந்த கஜ லட்சுமியே வானிருக்கும் நிலவாகி வருவாய் இது சமயம் என்று நீங்கள் சமயமாலை பாடினால் அந்த கஜலட்சுமி உங்கள் இல்லத்திற்கு வருவாள், வருமானத்தை அள்ளி கொடுப்பாள். 8 வகை லட்சுமியும் ஏராளமான செல்வம் கொட்டும் வகை நான் அறிந்தேன் கோலமையில் ஆனவளே, வெற்றியின் மேல் வெற்றி பெற வேணும் ஆதி லட்சுமியே, வட்டமலர் மீதிருந்து வருவாய் இது சமயம் என்று ஒரு சமயமாலை. இலக்குமிக்கு நீங்கள் இன்றைக்கு சமயமாலை படித்தால் சமயத்தில் கை கொடுப்பவள் இலக்குமி. எனவே இமயத்தில் இருந்தாலும் கூட அந்த இலக்குமி சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்க இன்றைக்கு நீங்கள் இலக்குமி வழிபாட்டை செய்ய வேண்டும். பூஜை அறையிலே இலக்குமி படத்தை திருப்தியாக வைத்து அதன் அருகிலே ஸ்லோகங்கள் எழுதி வைத்து இலக்குமிக்குரிய வருகை பதிகத்தை பாடுங்கள். பணபலத்தோடு நீங்கள் வாழலாம்,
செல்வச் செழிப்போடு வாழ இயலும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கொள்கை பிடிப்பை தளர்த்திக் கொள்ள வேண்டிய நாள் இன்று. இன்றைக்கு நீங்கள் கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. காரணம், 8லே சனி இருக்கிறார். எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்ய இயலாமல் போகலாம். எதை செய்ய வேண்டாம் என்று நினைத்தீர்களோ அதை செய்யக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். குடும்பச் சுமை கூடும், செலவுகள் அதிகரிக்கும். பொறுமையோடு செயல்பட்டு பொறுமை காண வேண்டிய நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, பக்கத்தில் உள்ளவர்கள் பகை மறந்து செயல்படும் நாள். இன்றைக்கு பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். முயற்சித்த காரியங்களில் வெற்றி கிட்டும். மருத்துவ செலவுகள் குறையும். உத்தியோக உயர்வுக்காக அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆச்சரியமடைய வைக்கும். அயல்நாட்டு தொடர்பு கூட சித்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் நாள். இல்லத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்குவீர்கள். வேண்டிய அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய சூழ்நிலை உண்டு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அயல்நாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வந்து சேரலாம். 9ஆம் இடத்திலே கேதுவும் சூரியனும் இருக்கிறார்கள். தந்தை வழி உறவில் கொஞ்சம் விரிசல் ஏற்படலாம். பெற்றோர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது. பூர்வீக சொத்து தகராறுகள் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். எனவே உடன்பிறப்புகளையும் அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. கடகராசி நேயர்களே, சந்தோஷ வாய்ப்புகளை சந்தித்து மகிழும் நாள். இன்றைக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனக்கவலைகள் மாறும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து மிக்கவர்கள் உங்களை தேடி வந்து சேருவார்கள். பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும். தொழில் வளம் மேலோங்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் செயல்படும் இன்று. திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திடீர் திருப்பங்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள். நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். விவாகங்கள் கைகூடும். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் சூழ்நிலையும் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, பிரிந்தவர்கள் வந்து நின்று பிரியம் காட்டும் நாள். உங்களை விட்டு விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் உறவினர்கள் உங்களை வந்து சேருவார்கள். பிணக்குகள் அகலும். இணக்கம் ஏற்படும். பிரியமானவர்களால் புதிய ஒப்பந்தங்கள் கூட வந்து சேரலாம். ஆரோக்கிய தொல்லையும் அகலும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய எடுத்த முயற்சிகள் எளிதில் வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, வீட்டு பராமரிப்பில் வேகம் காட்டும் நாள். கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அல்லது புதிய வீடு கட்டுவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள். பூமியால் உங்களுக்கு யோகம் உண்டு. என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து இன்றைக்கு பல மடங்கு லாபத்தோடு விற்கலாம். விரயங்களை சமாளிக்க மாலை நேரத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை. குறிப்பாக உடன்பிறப்புகளால் விரயங்கள் ஏற்படலாம். விருச்சிக ராசி நேயர்களே, வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் நாள். இன்றைக்கு விடிகாலையிலேயே உங்களுக்கு வியக்கும் தகவல் வந்து சேரும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைத்துக் கொடுக்க நண்பர்களும் உங்களுக்கு முன் வருவார்கள். நட்பு வட்டம் விரியும். பணபலம் பெருகும். அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். அது மட்டுமல்ல, அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் வந்து சேரலாம். மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, வளர்ச்சி கூட வழிபிறக்கும் நாள். வழிபாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். வருங்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிட்டும். குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெறப் போகிறது. சுப செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். உங்களுடைய குழந்தைகள் அந்நிய தேசம் சென்று படிக்க வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் அந்த ஆர்வத்திற்கு வெற்றி கிடைக்கும் விதத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லைகளும் ஏற்படலாம். வாகன பழுதுகளால் அவதிப்படுவீர்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும் என்று விழிப்புணர்ச்சி தேவை. கும்பராசி நேயர்களே, சூரிய கேது இணையும் இன்று. திருமண முயற்சிகள் கைகூடும். தித்திக்கும் தகவல்கள் வீடு வந்து சேரும். நண்பர்கள் நல்ல ஆதரவு தருவார்கள். பயணத்தால் பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ளும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடக்கும். தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் ஊர் மாற்றங்கள் செய்ய விரும்பினால் மேலதிகாரிகளின் ஆதரவோடு அந்த மாற்றங்கள் வந்து சேரும். கனவுகள் நனவாகும் நாளாக இந்த நாளை கருதலாம். இந்த நாள் மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாகவே இருக்கும். நட்பாலும் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடைபெறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.